இறுதி யுத்தம் நடைபெற்ற மாத்தலன் பக்கத்தில் அம்பலாம் பொக்கனை இடைக்காட்டு பகுதியில் நாங்கள் தற்போது நிற்கிறோம். இந்த வளவில் ஒரு ஆள் அடிச்சத செத்தவர் மற்றவங்க பக்கத்து வீட்டில் ஒரு ஆள் செத்த இந்த சவரங்கள் எல்லாம் விளம்பதான் எல்லாம் கந்தபுரத்தால் வந்தார்கள் மக்கள் பயன்படுத்திய வாளிகள் இந்த இடங்கள்லாம் அப்படி இந்த இடங்கள படாத பாடுபட்டது பட்டுட்டாங்க. ரோட்டு பகுதியில எல்லாம் மக்கள் இறந்து ஜனமே மிதித்து கொண்டு தான் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் புதுக்குடியிருப்பு சந்தையிலிருந்து பொக்கனை செல்கின்ற பாதையை தான் நீங்கள் தற்போது பார்வையிட போகிறீர்கள். இறுதி யுத்தமானது மாத்தலன் பகுதியிலிருந்து மக்கள் இடம்பெயர்ந்து பொக்கனை வழியாக முள்ளிவாய்க்காலுக்கு சென்றார்கள். பொக்கனை பகுதியிலே அதிக அளவிலான மக்கள் உயிரிழந்திருந்தார்கள். அந்த இடங்கள் எவ்வாறு இருக்கின்றது மற்றும் மக்களுடைய உடைமைகள் அந்த இடத்தில் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது மற்றும் அந்த ஊர் மக்களிடம் அந்த யுத்தம் தொடர்பான கருத்துக்களை கேட்டறிந்து கொள்ளப் போகிறீர்கள். எமது காணொலிக்கு நீங்கள் புதிதாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரங்க. தொடர்ச்சியாக அந்த காணொலி சென்று பார்வையிடுவோம் பாருங்கள். நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற இடமானது புதுக்குடியிருப்பு சந்தியை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்க. புதுக்குடியிருப்பு சந்தியிலிருந்து நேர போனால் முல்லைத்தீவு நோக்கி செல்கின்றது. இடதுபுறத்தால் போனால் பொக்கனை மற்றும் மாத்தலன் நோக்கி செல்கின்றது. நாங்கள் தற்போது பொக்கனை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். செல்லும் பாதைகளை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். வீதிகள் முழுவதுமாக காப்பீட் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அத்தோடு வானுயர்ந்த கட்டிடங்கள் யுத்தத்தினுடைய அடையாளங்கள் இல்லாதவாறு இந்த இடங்களானது பல்வேறு மாற்றங்கள் கண்டிருக்கின்றது. அந்த பொக்கனை நகரம் மக்கள் பட்ட அவலங்கள் எவ்வாறு இருக்கின்றது அது தொடர்பாக தான் தொடர்ச்சியாக பார்வையிட போறீர்கள். தொடர்ச்சியாக நாங்கள் அந்த காணொலியை சென்று பார்வையிடுவோம் பாருங்கள். நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற இடமானது புதுக்குடியிருப்பு பிரதேச சபையை தான் நீங்கள் தற்போது பார்வையிட்டு கொண்டிருக்கிறீர்கள்.
கிறிஸ்தவ ஆலயமானது கூடு சுற்றுகின்ற நிகழ்வு இடம்பெற காத்திருக்கின்றது. அதற்காக இந்த வீதிகள் முழுவதுமாக அலங்கரிக்கப்பட்டு காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. கோயிலுடைய முன்புற பகுதியை நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த இடங்கள் எல்லாம் பல்வேறு மாற்றங்கள் இந்த இடங்களிலே காணப்பட்டிருக்கின்றது. வீதிகள் மற்றும் இடங்கள் எல்லாம் பல்வேறு கட்டிடங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் தொடர்ச்சியாக பொக்கனை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். மாத்தளன் பகுதியில் மீன்கள் பிடிக்க வேண்டியிருக்குன்னு பாருங்க. இந்த மீன் பிடிக்கிற பகுதியை பார்க்குறீங்க. ஜாலியெல்லாம் மீனெல்லாம் பிடிச்சிருக்குன்னா பார்ப்போம் போய். பிடிக்கிறத வரைக்கும் இந்த மீனெல்லாம் பிடிச்ச கொண்டிருக்கணும். போத்தில் ரம்முக்கு மீன்கள் இருக்குது பிடிச்சி ஜப்பான் என்னங்க இது? ஜப்பான் மீன் தான் பிடிச்சி. சிலாத்தி மீன்கள் பிடிச்சிருக்கணும். அப்படி விட மாட்டேன். இந்த இடங்கள் ஒரு இயற்கை ஒரு வெளியில் கொஞ்சம் ஒரு பிரதேசமாக காணப்படுகின்றது. இதில் வாங்க மீன்கள் கொண்டு வர்றாரு அண்ணன். மீன் பிடிச்சி பிடிச்சிருக்கிறேன்.
மீன்கள் விலை எறிஞ்சு பிடிச்சு கொண்டிருக்கணும். இந்த இடங்கள் எல்லாம் பயங்கர மற்றும் போரானது இடம்பெற்ற பகுதிகள் பார்க்கணும். இதுதான் புதுமாத்தலன் பகுதி வருங்க. கடற்கரை அண்மித்த பகுதியை தான் தற்போது பார்த்து கொண்டு வருகிறது. கம்பி வேலிகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கம்பி வேலிகள் அத்தோடு இந்த வீடுகளை பார்த்திங்க சொன்னால் இந்த இறுதி யுத்தத்தின் போது இந்த இடங்கள் எல்லாம் பல செல்பீஸுகள் எல்லாம் பட்ட இடங்களை தான் பார்க்குறீங்க. பாருங்கள் இந்த வீடுகளை பாருங்கள் இப்படி இருக்குதாண்டு எல்லாம் மோட்டோடுகள் ஒன்றும் இல்லாமல் சிதைவடைந்ததாக காணப்படு ஒன்றும் இருக்கின்றது. இந்த இடமெல்லாம் பாருங்கள் முதல் செல்பீஸுகள் எல்லாம் பட்ட பகுதிகள் எல்லா இடத்துலையும் ஒரு அடையாளமாக காணப்படுது. பாருங்க இந்த எல்லாம் செல்லுகள் விழுந்த இடங்கள் எல்லா இடத்துலையும் விழுந்திருக்கு. பாருங்க எல்லா இடத்துலையும் விழுந்து மக்கள் பாவித்த இடங்கள் எல்லாம் இப்போ திரைமட்டமாக இருக்கின்றது. பாருங்க இந்த வீடெல்லாம் முதல்ல இப்படி வடிவாக பாவிச்சிருப்பினும் இந்த யுத்தத்துக்கு பிறகு பாருங்க இப்படி காடு கட்டி இருக்கின்றது. இந்த பத்தைக்குள்ளே இருக்கின்றது. சமைத்த பகுதி மக்கள் எல்லாம் இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் பத்தையாக இருக்குது.
காணப்படுகின்றது. எல்லா இடமும் அப்படி செல்கள் பீசுகள் பட்ட இடங்கள், மக்கள் பாவனையற்ற பாதிக்காத இடமாக இருக்குது. இதன் படலி பத்தையெல்லாம் ஓடுகள் எல்லாம் சிதறி கிடக்கு. பற்றைகள் நிரம்பியதாக காணப்பட்டு கொண்டிருக்கு. பாருங்க, பார்த்ததெல்லாம் பற்றை வீடுகள் எல்லாம் மக்கள் பாவிக்காத இடமாக இந்த இடமானது காணப்படுது. செல் பீஸுகள் இதெல்லாம் ஒரு செல் பீஸுகள் பட்ட பகுதி. இந்த எல்லாம் மேலே எல்லா இடத்துலையும் பீஸுகள் படாத இடம் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் செல் பீஸ் பட்டிருக்கு. செல்கள் பார்த்து மக்கள் பாவிக்காமல் இது இருக்குது. இந்த இடங்கள் அப்படி இருக்காங்க. எல்லாம் பற்றைகளாக தான் இந்த இடம் ஃபுல்லாக காணப்பட்டு கொண்டிருக்கு. இது சுவாமி அறியா எல்லாம் பத்தையாக தான் கிடக்கு. பாவிக்கவே எல்லாம் உள்ளுக்கு போய் பார்க்க எல்லாம் பத்தையாக பிளாட்டெல்லாம் கிடக்கு. ஆனால் பத்தையாக தான் கிடக்கு. எல்லாம் இறுதி யுத்தத்தின் அடையாளங்கள் எல்லாம் சில்லர் எல்லாம் பாருங்க, பாவிச்ச சில்லர்கள் எல்லாம் அப்படி சிதறி காணப்பட்டு கொண்டிருக்கேன். பள்ளிக்கூட பிள்ளைகள் பாவி இருக்கின்ற இடம் இருக்கு. அப்படி ஒரு காடுகள் நிரம்பிய இடமாகவும் மக்கள் பயன்படுத்த முடியாத இடங்களாகவும் இந்த வீடுகள் காணப்படுகின்றது. எல்லாம் பாரிய யுத்தங்கள் நடைபெற்ற பகுதிகள். இறுதி யுத்தம் நடைபெற்றதானே இங்கே முள்ளிவாய்க்கால் மக்கள் அவலப்பட்டு தானே பல்வேறு பட்ட மக்கள் இடம்பெயர்ந்து தமது உயிரை பாதுகாப்பதற்காக இந்த இடங்களெல்லாம் நடந்து திரிந்து உறவுகளையெல்லாம் தொலைத்திருப்பார்கள். பல உயிர்கள் இந்த இடங்களில் உயிரிழந்திருப்பார்கள். அந்த உயிரிழந்த நினைவுகள் எப்படி இருக்குது? நீங்கள் இந்த இடத்துல இருந்திருப்பீங்க. இந்த இடத்துல தான் இருந்த நாங்கள் தம்பி, நாங்கள் பங்கர் போட்டிருந்த நாங்கள் ஒரே செல்லடி தானே வெளிக்கிட்டு பிரிய இயலாது. பங்கர் போட்டு பங்கருக்குள்ளே
கூடுதலாக அங்கே குத்த சத்தம் கேட்கும். ம் நாங்கள் பங்கருக்கு உள்பட்டுடுவோம். ஆ எங்களுடைய ஆக்கள் ஒரு தரம் உயிரிழக்க இல்லை. ஆஹா இப்போ நீங்கள் இடம்பெயர்ந்து எங்கே போனீங்க? நாங்கள் கடலால் போய் முள்ளிவாய்க்கால நின்று முள்ளிவாய்க்காலால் தான் பவனியாவுக்கு போய் எங்களை கொண்டே முகாமில் விட்டது. நீங்கள் இந்த ரோட்டால் போகும்போதே பல உறவுகள் உயிரெல்லாம் திருப்பினா நாங்கள் ஆனால் ஒரு தரையும் காணையில் தம்பி. நாங்கள் வளவுக்கால வெளிக்கிட்டு கடற்கரையே போனதான் கூடுதலாக வளவுக்குள்ளே இருந்ததானே. ஆனால் இந்த வளவில் ஒரு ஆள் செல்லடிச்செடுத்த செத்தவர், மற்றவங்க பக்கத்து வீட்டில் ஒரு ஆள் செத்த, இந்த வளவில் செத்த இடம் செத்திருக்கணும். ஆனால் எங்கட இதுக்குள்ளே சாகு. அப்போ உங்களோட உடைமைகள் பொருட்கள் எல்லாமே என்ன மாதிரி எல்லாம் அழிவடைந்து இருக்குமே? எல்லாம் அந்த எல்லாம் செய்விச்சு வச்ச கட்டில் அதில் மேசி ஒன்றும் இல்லை வேற. ஆனால் வீடு கிடந்தது. வீடு மட்டும் இருந்தது. வீடு மட்டும் இருந்தது. உங்களோட பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறமா? பிள்ளைகள் 2 பேர். அவள் முதலே இந்தியாவுக்கு போட்டா மூத்தவ. மற்றவ கல்யாணம் கட்டினவா அவள் மனுஷனோட கடலால் அவங்க யாழ்ப்பாண பக்கம் போட்டான். இவர் இருந்தான் மகன் ஒரு ஆள். அவர் இந்த இதுக்குள்ளே காணாமல் போட்டார். காணாமல் போட்டார். அவரை நீங்கள் தேடி எல்லாம் பார்த்து நீங்கள் எல்லாம் பார்த்து எல்லாம் இது கொடுத்து போட்டு இருக்கிறோம். காணாமல் போன பட்டியலுக்கு தான் கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ ஒரு முடிவும் காணல். உங்களோட மகன் எத்தனை வயசில் காணாமல் போனார்? அவர் 18 வயதில் காணாமல். உங்களுக்கு அந்த மகனை நினைச்ச கவலையாக இருக்குமே? கவலை தான். கவலையே ஆக்களுக்கு முன்னால் நெடுக்க சொல்லி கவலைப்பட்டால் தம்பி. எங்களை போல இழப்புழந்த ஆக்கள்லாம் அதை இந்த அம்மாவுக்கு கவலை தான், நாங்களும் அப்படித்தானே என்று யோசிப்போம். இழப்புழக்காத ஆக்கள் இவன் என்ன நடுக அதை பற்றி கதைக்கிறா அழுகிற அப்படி கேண்டு நாங்கள் அதை பற்றி கதைக்கிறே இல்லை பெருசாக. யாரும் விசாரிக்கேண்டு வந்தால் அதைக்கு சொல்லுவோம். இந்த ஐசிஆர்சியாவே வெறுவினம் தானே கேட்குறது. நீங்கள் வேறு இடங்கள்லேயும் உங்களோட பிள்ளைன்ற நிலைமை கொடுத்தா நீங்கள் ஒன்றும் தீர்வு கண்டுபிடிக்கல. அப்படியெல்லாம் இந்த இடத்துல பெரிய யுத்தம் நடைபெற்ற பகுதி தானே? சரி சரி. ஏன்னா தமிழ் மக்கள் தமது உயிர்களை காப்பாற்றுவதற்காக அங்குமிங்கும் அலைந்திருந்து உறவுகளை தொலைத்து காயப்பட்ட இடங்களை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பல உடைமை பொருட்கள் எல்லாம் இந்த இடங்களிலே வீசி காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. உறவுகளே, இறுதி யுத்தம் நடைபெற்ற மாத்தளன் பக்கத்தில் அம்பலாம்பொக்கனை இடைக்காட்டு பகுதியில் நாங்கள் தற்போது நிற்கிறோம். இடைக்காட்டு பகுதியிலே மீன்பிடி தொழிலை செய்கின்ற மீனவர்கள் தற்போது மீன் பிடித்து கொண்டிருக்கிறார்கள். அத்தோடு இந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்திலே எல்லாம் மக்கள் அவலப்பட்டு இந்த பகுதியூடாக சென்ற பகுதிகளை நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆரம்பத்திலே இந்த இடமானது ஒரு சுடுகாடு போன்றுதான் இந்த இடங்கள் எல்லாம் காணப்பட்டு இருந்தது. தற்போது மக்கள் இந்த இடத்திற்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இடங்களை ஒரு கொஞ்சம் கொட்டில்கள் அமைத்து தமது தொழில்கள் செய்யக்கூடிய மாதிரி மாற்றி அமைச்சிருக்கிறார்கள். தற்போது அந்த இடங்கள் தற்போதும் அந்த மக்கள் பாதிக்கப்பட்டு தமது உடைமைகளை விட்டுட்டு சென்ற இடங்கள் எல்லாம் தற்போதும் அந்த பொருட்கள் காணப்படுகின்றது. அந்த பொருட்களை தொடர்ச்சியாக பார்ப்போம் வாங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அம்பலாம்பொக்கனை இந்த பகுதிகளிலே மீன்பிடி தொழிலை செய்கின்ற மீனவர்கள் இருக்கிறார்கள். அதோடு இந்த பகுதிகளிலே தான் மக்கள் அதிகமாக இந்த தமது உடைமைகளை விட்டு ஓடி தப்பி சென்ற இடமாகவும் இந்த இடங்கள் காணப்படுகின்றது. பாருங்க, இந்த இடத்திலெல்லாம் ஒரு இந்த இடம் இதெல்லாம் நீங்கள் ஆரம்பத்திலே ஒரு மக்கள் பாதுகாப்பு அரணாக தான் இந்த இடங்கள் காணப்பட்டு இருக்கிறது. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லா இடமும் அந்த மக்களுடைய உடைமை பொருட்கள் எரிக்கப்பட்ட நிலைகளில் சில காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதில் எல்லா பொருட்களும் பேனங்கள் எல்லாம் மக்கள் இந்த இடத்துல அலைமோதி திரிந்த இடங்களாக காணப்படுகின்றது. இந்த முள்ளிவாய்க்கால் மண் ஒரு அவலம் நிறைந்த ஒரு மண்ணாக காணப்படுகின்றது. மாத்தளன், பொக்கனை, இடைக்காடு போன்ற பகுதிகள் எல்லாம் பெரிய இழப்புகள் நடைபெற்ற யுத்தம் அகோரமாக நடைபெற்ற பகுதிகளாக காணப்படுகின்றது. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் மக்கள் அங்குமிங்கும் அலைந்து திரிந்து நமது உடைமைகளை எல்லாம் நம்ம தூக்கி எறிஞ்சிட்டு தம் உயிரை காப்பாற்றுறதுக்காண்டி ஓடி திரிஞ்ச இடங்கள் எல்லாம் எல்லா இடம் பாருங்க. எல்லாம் செருப்புகள்
இந்த செருப்போடு எல்லாமே வாட்டாக எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடின தப்பி உயிரை காப்பாற்றுறதுக்காண்டி ஓடி தப்பினது தான். அப்படியே ஒரு பாரிய ஒரு இழப்புகள் நடைபெற்ற பகுதி. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் செருப்புகள் இந்த காய்ச்சிட்டையில் பாருங்க, இந்த காய்ச்சிலாம் அப்படி இழுபட வருது பாருங்க. இதெல்லாம் உடுப்புகள் வேணும். இதிலெல்லாம் மக்கள் பாவிச்ச உடுப்புகள், இதெல்லாம் உடுப்புகள் வேணும். எல்லாம் இழுக்க வந்து கொண்டே இருக்கு. எல்லாம் உடுப்புகளை வேணும். உடுப்புகள் பாட்டாகள் எல்லாம் விட்டுட்டு ஓடினாதான் மக்கள். எல்லாம் அதன் சான்று பொருட்கள் இருக்கின்றது. எல்லா இடம் அவல நிறைந்த இடங்கள்ல இதான் உடுப்புகள் எல்லாம் பாருங்க. இந்த அது இழுக்க எல்லாம் வருது. அப்படி உடுப்புகள் முழுக்க இந்த இடங்கள் முழுக்க எல்லாம் மக்கள் அதிகமாக இருந்த இடங்கள் தான். எல்லா இடத்துலையும் உடுப்பு குவியலாக தான் காணப்படுகின்றது. பாருங்க அப்படி இடங்கள்லாம் உங்களுக்கு அப்படி சும்மா நார்மலாக காட்டுறேன். இந்த இடங்கள் பாருங்க. வந்து இதை பார்த்தீங்கன்னா சில்லர் எல்லாம் பாருங்க, உடைஞ்ச சில்லர்கள் எல்லாம் இருக்கு. அப்படி எல்லாம் அந்த உடுப்புகள் நிறைந்த பகுதி பாருங்க. ஒரு வெட்ட வழியாக தான் இந்த இடங்கள் காணப்படுகின்றது. இறுதி யுத்தத்திலே மக்கள் அவலப்பட்ட இடங்கள். இந்த இடங்களில் இருந்து இடம்பெயர்ந்து ஒவ்வொரு இடங்களுக்கு சென்ற மக்கள் இருப்பீர்கள். நீங்கள் அந்த இடங்களிலே எங்களுக்கு நீங்களும் இந்த இடங்களில் பாதிக்கப்பட்டிருந்தால் கொமெண்ட்ஸ் பண்ணுங்க. பல உறவுகள் இதுக்குள்ள தமது உறவுகளையும் இழந்தவர்கள் அங்கவீனப்பட்டு பாரிய இழப்புகளை மக்கள் சந்தித்த இடங்களாக இந்த இடைக்காட்டு பகுதி, மாத்தளன், பொக்கண்ணை போன்ற பகுதிகள் எல்லாம் காணப்படுகின்றது. மனித எலும்புகளும் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பங்கர் ஒன்று இருக்குது பாருங்க. இந்த பங்கரில் தான் மக்கள் தமது உயிரை பாதுகாப்பதற்காக அமைக்கப்பட்ட இடங்கள் பாருங்க. பங்கர் ஒன்று இருக்குது பாருங்க. எவ்வளோ ஆழத்தில் வெட்டி இருக்கணும் பாருங்க. இந்த பங்கர் தமது உயிரை பாதுகாப்பதற்காக பங்கர் வெட்டி தமது உயிரை இந்த இடத்துல பாதுகாப்பதற்காக மக்கள் அமைத்த இடங்கள் எல்லாம் ஒரு அவல நிறைந்த இடங்களாக இந்த இடைக்காட்டு பகுதியும் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதில் பார்த்திங்கன்னா எல்லாம் தகரங்கள் எல்லாம் பாருங்க. எல்லாம் இதெல்லாம் பார்த்திங்க சொன்னால் யுத்தத்திற்கு முன்னர் அந்த காலத்தில் இருந்த வாளியல் பாருங்க, மக்கள் பயன்படுத்திய வாளியல் அப்படி இருக்காண்டு பாருங்க. இப்போவும் அதை பிஞ்சிட்டு எல்லாம் தூள்கள் தான் கிடக்கு. அப்படி மக்கள் பயன்படுத்திய இடங்கள். இதில் பார்த்திங்க சொன்னால் அந்த இதெல்லாம் மக்கள் ஆபத்துகளிலே தமது உயிரை பாதுகாப்பதற்காக அமைக்கப்பட்ட இடங்கள். இறந்த மக்களுடைய நினைக்கிறது எல்லாம் சேரும். பழைய சோட்சுகள், சப்பாத்துகள் எல்லாம் இந்த இடங்களில் கூடுதலாக காணப்படுவது. மக்களிடம் பேர்ந்து தமது உயிரை பிடிப்பதற்காக ஒவ்வொரு இடங்களுக்கு சென்றார்கள். செல்லும் போது பல துன்பங்களை மக்கள் அனுபவித்திருந்தார்கள். எல்லாம் இந்த இடங்களில் பல சான்று பொருட்கள் இருக்கின்றது. எல்லா இடமும் கூட பார்க்க எல்லாம் உறுப்புகள் எல்லாம் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. மாத்தலாம் இறுதி கட்டம் யுத்தமாக பெரும் சமராக நடைபெற்றது. நாங்கள் பல விட்டு படிக்கிறேன். நாங்கள் ஊசலான் இருக்கிறோம். அப்போ எங்களுக்கு அங்கே போகிற பேச்சியாங்க. அப்போ நீங்கள் இறுதி கட்டம் எல்லாமே இங்கே இருந்தீங்களோ? இங்கே தான் இருந்து இப்போ வந்து எங்களை யாரை தான் இதுக்குள்ளால பண்டாரி ஏற்றி கொண்டு போகணும். இந்த இடங்களெல்லாம் இப்படி இந்த மக்கள் இடம்பெயர்ந்து சரியான சரம் வயல்கள் இதுகள் எல்லாமே உப்பு தண்ணிகளையும் குடிச்சு ரெண்டு கொண்டு நின்றதுகள் தான் சரம். இரவுகளை கிணறு வழியே சில நேரம் தண்ணி இல்லாமல் கிடக்கும். முடியாமலுக்கு ரெண்டு சரியான சனம் தான். எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ செத்து ரெண்டு இதில் எல்லாம் கூட மக்கள் இந்த பாதையால் செத்திருப்பேன் கூட போய் இந்த இந்த ரோட்டு வலையில்
ரோட்டு வழியே போகலாம், சண்டைக்கு எங்கே போகிறது வாரது ஒரு இடம் அசையலாம். போகிறார். காயப்பட்டிருக்கு நம்ம இந்த பகுதியில். காயப்பட்டுங்கிற பக்கத்து வீட்டுக்காரால் செத்துட்டு அக்காண்ட மாதிரி சொன்னார். எங்களோட பக்கத்து வீடு தான். நாங்கள்லாம் தூக்கி கொண்டு வீட்டை வச்சுருந்து சுவப்படுத்தலாம். இப்போ இந்த கடற்கரையை தூக்கி கொண்டு ஆமி வந்துட்டு பழகுக்கு இயக்கம் ஆமி அடிபட்டு நினைக்க கடற்கரையை கொண்டு போய் சொல்லி கடற்கரையை கொண்டு போய் இயக்கம் தான் நேற்றி முள்ளி வேகாலம் இங்கே கொண்டு செத்துட்டேன். நாங்கள் அடுத்த நாள் இங்கே போட்டோம். ஆவிக்காலம் வந்துட்டு நாங்களும் போய் கடற்கரை வளத்தில் நின்று நாங்கள் ஒழுங்கி வந்து எங்களை கொண்டு போய் அதில் போட்டு வந்தால வச்சு இந்த இடமெல்லாம் மக்களிடம் தான் அல்லோல பட்டு டிராக்டர் அதுகள் இதுகள்லாண்டு அலைஞ்சி திரிஞ்சு உடுப்பு விளாண்டு லட்சக்கணக்கில் மக்களிடம் பேர்ந்து தங்களோட உயிரை காப்பாற்றுறதுக்காண்டி ஓடுபட்டு திரிஞ்ச இடங்கள் தானே. இந்த இடத்துல இப்போ உங்களுக்கு இந்த இடவழியே இருக்காது, அவ்வளவு ஜனம் இருக்கு. அப்படி தான் மக்கள் முள்ளிவாய்க்காலுக்கு போனதும் மற்றது இந்த நந்திக்கடை ஒளிம்பி தானே இப்படியே கடைசியில் முள்ளிவாய்க்கால் போய் சேர்ந்ததுகள். நாங்கள் இப்படியே போட்டோம், சில ஜனங்கள் இப்படியே போய் அங்கால முள்ளிவாய்க்கால் கூட இங்கால குறைஞ்சு போய் அப்படியே போனது. நாங்கள் எங்கள் இடத்துலையே இருந்து இப்படியே போனோம். எங்களை ஊற்றனம் கூடுதலாக இப்படியே இருந்துட்டு இப்படியே இதால் போனதான் வந்து அப்படியே போனதான். இப்போ எப்படி உங்களுக்கு இந்த யுத்தங்கள் எப்படி பாரிய இழப்பாக இருக்குமே மக்களுக்கு? மக்களுக்கு தான் அந்த நேரம் பயம் தெரியல. இப்போ படிக்காதவங்களுக்கு பயமாக கிடக்கு. அப்போ அவ்வளவு இதுகளில் இருந்து அனுபவிச்சுட்டோம். அப்போ இந்த படிக்காதவங்களுக்கு அவ்வளோ பயம் இல்லை. துவக்கத்தில் பயந்த நாங்கள் மேலால் வீட்டுகள் பிறகு ஒரே அத்தான இரவு போகலாம். அது கொஞ்சம் பேருந்து முள்ளிவாய்க்கால் கஞ்சி இல்லாமல் அந்த முள்ளிவாய்க்காலில் மக்கள் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் சாப்பாடு ஒரு நேர சாப்பாடு இல்லாமல் கஞ்சியை குடித்து தானே தங்களோட உயிரை காப்பாற்றின. அந்த கஞ்சி தானே இப்போ எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தினை மக்கள் மறக்காமல் தற்போதும் அந்த கொண்டாடி கொண்டிருக்கிறேன் வேணே. இதெல்லாமே இந்த கட்டிடம் என்ன முதல் ஆரம்ப காலத்தில் இருந்த கட்டிடங்களோ இருந்தது? இது யுத்தத்தால் ஒன்றும் செய்யலை. இல்லை, இது யுத்தத்துக்கு முதலே இருந்தது. இது எப்போ இருந்தது? எல்லாரும் வெளிநாட்டுக்கு போட்டுதான் இப்போ இது அப்படி இருக்குதா? ஆனால் இந்த இடங்களில் கூடுதலாக என்ன எல்லோரும் கூட வெளிநாட்டுக்கு போயிட்டு இருக்கணுமோ? வெளிநாட்டுக்கு போயிருக்கணும் வேணே. இப்போ கணக்க போனது முதல் யுத்தத்துக்கு கொஞ்சம் குறைவு. முதல் கப்பல்களால் அப்படி போன வேணே. தப்பி என்ன செய்கிற எல்லாம் இழந்தாச்சு. நீ என்ன செய்கிறேனாம்மா? படாத பாடுபட்டது பட்டுட்டாமே. நீ அப்படி கொண்டு வரக்கூடாது. யுத்தமே வேண்டாமே. ஒன்றும் வேண்டாம். மக்கள் பட்ட அவலம் நிம்மதியாக இருந்து செத்தா சரி. பட்ட அவலம் காணுமே. முள்ளி இது இந்த இடங்களில் கொஞ்சம் இழப்புகள் குறைவாகுமே. கொஞ்சம் குறைவு தான் என்றாலும் சொல்லல. அது வேறு ஆக்கள் அப்படியே செத்ததெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் பாதுகாப்பாக வீடுகளில் இருந்து பங்கர் வழியாக இருந்து அப்படியே இருந்த வழியாக எங்களுக்கு தெரியாது. ஆனால் மற்ற ஆக்கள் எல்லாம் இளம் தெரியும். எங்கே மாறு இந்த இறுதி யுத்தம் நடந்தது தானே. எப்படி இந்த இடங்களில் மக்கள் அவலப்பட்டு கஷ்டப்பட்டு ஓடி அலைஞ்சி தெரிஞ்சிருப்பினம். எப்படி இருந்த இடங்கள் எல்லாம் இந்த இடங்கள்லாம் எப்படி இருந்தது? இந்த இடங்கள் செத்தாது இந்த இடத்துல அப்படித்தான் நடந்தது. எல்லா இடத்துலயும் மக்கள் இங்கேருந்து வட்டுவார்கான இதே நிலைமை தான். மாத்தலாம் ராணுவம் தான் எங்களை கைப்பற்றி கடத்தி வேற என்ன கூட்டி கொண்டு போகணும். இப்போ உங்களோட வேற உறவுகள் சாவரங்கள் எல்லாம் இழந்ததான். எல்லாம் கந்தபுரத்தால் வந்தாக்கள் இஞ்சால பழையால வந்தாக்கள் எல்லாம் இங்கே இழப்பு கூட. இப்போ இந்த ரோட்டு பகுதியில எல்லாம் மக்கள் இறந்து ஜனமே மிதிச்சு கொண்டு தான் ஓடி தப்பி அந்த ஆக்கள் செத்த ஆக்களுக்கு மேலே அப்படி மிதிச்சு கொண்டு போனது. வேற என்ன செய்யறோம்? ராணுவம் இல்லை. ராணுவம் அந்த இறுதி கட்டமாட்டா என்ன செய்கிறேன்? ஒன்றுமே செய்ய இயக்கம் இல்லை. அதுதான் எல்லாரும் ஓடித்தா போகிறது இல்லை. இந்த இதில் மக்கள் தான் ஓடினது, இயக்கம் இல்லை. இப்போ இதில் முள்ளிவாய்க்கால்லையும் கூடுதலான மக்கள் செத்தது மற்ற நந்திக்கடலாலே நந்திக்கடல் அதுக்குள்ளே கடந்து தப்பி ஆழம் தானே அப்பவேல் வீர காப்பாற்ற என்ன செய்கிறது. நாங்கள் 4ஆம் மாதம்
18 சேர்ந்து கடந்தது ஆ இந்த இடத்தால் ஆ 4ஆம் மாதம் 18 ஆ நாங்கள் போனோம் 18 அடுத்த 18க்கு தான் முள்ளி காய்ச்சல் ம் இடம்பெயர்ந்தோம். இப்போ மக்கள் எப்படி பாரிய ஒரு அவலை நிறைந்த இடமா முள்ளிவாய்க்கால் எங்களுக்கு தெரியும், நாங்கள் முகாமுக்கு போட்டோம். இப்போ இதுக்குள்ள தான் கூட இழந்திருப்பீங்க, உயிர் இழந்திருப்பீங்க வேணும் எல்லாம் கூட உங்களுக்கு பக்கத்துல எல்லாம் குண்டுகள் எல்லாம் விழுந்ததும் எங்கட சகலனே செத்தது உறவு. ஆ எந்த வீடு இப்படி கண்டா அந்த வீட்டில் இருந்தால் செல் விழுந்து பீசோடைய அப்படி இழப்போல கண்ணால் கண்டு கொண்டு போனாங்க. கண்டு என்ன செய்கிறேன்னு பழைய கால இதுகளை மறக்கல. அதுபோல் இனி திருப்பி பார்த்தாலும் எந்த நாடும் எங்களுக்கு உதவி செய்ய வராது. அதான் அதான் உண்மை. அதான் நாங்கள் செத்து பிழைச்சி வந்து அதான் என்ன செய்கிறான்னு இனி ஒரு நாட்டை கட்டி இருக்கு. ஆமாம் சார்.